நான் வந்து ரேபிடோ மட்டும் தான் வந்து இப்போ ரைட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்தா ரைட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கன்னு பார்த்தா தஞ்சாவூர்ல. தஞ்சாவூர்ல லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. பட் ரீசெண்டாக தான் வந்து மக்கள்கிட்ட வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ சென்னை மாதிரி இடங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்க. யூடியூப் சேனல் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஊர்ல இப்போ தஞ்சாவூர் இந்த மாதிரி சின்ன சின்ன சிட்டிஸ்ல இருந்து அந்த அளவுக்கு யூடியூப் சேனலோ இல்லை யாருமே வந்து வீடியோவா எடுத்து பண்றது இல்லை, வெளியில தெரியறது இல்லை. ஸோ நம்ம வந்து பண்ணோம். ஏன்னா ரேபிடோ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நல்ல ஒரு ரீச் கிடைச்சிது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே நிறைய பேர் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, வழி இல்லாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்லை, பட் இது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஸ்விக்கி சொமேட்டோ வந்து நார்மலா போயிட்டு யூடியூப்ல செக் பண்ணாம, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நீங்க வந்து யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா சென்னையில ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஊர் ஜோன்ல ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து ஃபீல்டுலேயே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு ஸ்விக்கில இருந்து ஒரு பையன் வந்து என்னோட ரைடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்புல ஜங்ஷன் கிட்ட. அப்ப நான் வந்து அவர்கிட்ட போய் பேசினேன். பேசினப்ப என்ன சொன்னாருன்னா, ஸ்விக்கி வந்து எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப வந்து சொன்னாப்புல, ஸ்விக்கி வந்து அந்த அளவுக்குலாம் இல்ல ப்ரோ. இப்ப ஆக்சுவலா ரேபிடோல சொன்ன மாதிரி தான், லாஸ்ட் 2 நாள் வந்து சுத்தமா ரைடே இல்லை. அதே மாதிரியே வந்து ஸ்விக்கிலையும் வந்து சுத்தமா ரைடே இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கியை பத்தி நான் கேட்டேன். அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து எப்படி, அதுல வந்து எப்படி லாகின் பண்ணணும், எப்படி லாக் ஆஃப் பண்ணணும், எவ்வளவு நேரம் லாகின்ல இருக்கணும், எல்லா டீட்டெயிலும் நான் கேட்டிருக்கேன். ஸோ அது சம்பந்தமா நான் வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா நான் போடுறேன். ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ வந்து தஞ்சாவூர்ல வந்து எந்த அளவுக்கு வந்து ரீச்ல இருக்கு, எந்த அளவுக்கு வந்து ஏர்னிங்ஸ் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு வந்து ரைடு கிடைக்குது, எவ்வளவு நேரம் வந்து லாகின் பண்ணிருக்கணும், இன்சென்டிவ் எவ்வளோ, இது எல்லா டீட்டெயிலும் வந்து நான் ஃபுல்லா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து தனி வீடியோவா நான் வந்து போடுறேன். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து அது தேவைப்பட்டது. தஞ்சாவூர்னு இல்ல, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், தஞ்சாவூர் மாதிரியான சின்ன சின்ன சிட்டிஸ்ல வந்து கண்டிப்பா நான் சொல்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து இந்த வீடியோ பாக்குறவங்க வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பிளஸ் வந்து நான் வந்து இதை வெறும் ரைடா மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணாம, இன்னைக்கு ஒவ்வொரு நாள் நான் வந்து சேலஞ்சா போட்டுட்டு இருக்கேன். டே பை டே வந்து ரேபிடோல வந்து எவ்வளவு ஏர்னிங்ஸ் பண்ண முடியுது. சம்டைம் நான் ஃபுல் டைமாவும் ஓட்டுவேன், சம்டைம் நான் பார்ட் டைமாவும் ஓட்டுவேன். ஸோ நான் வந்து ஃபுல் டைம் யூடியூப் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் எனக்கு டைம் எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் ஸ்விக்கி சொமேட்டோ அதுவுமே வந்து ட்ரை பண்ணி நான் வீடியோ போடுறேன் மக்களே. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம சேனல் வந்து ரேபிடோ வீடியோஸ் வந்து நிறைய வந்து போட்டுட்டு இருக்கோம் சேலஞ்சஸா. அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ரேபிடோ ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். ரேபிடோ ஓட்டிட்டு இருக்கவங்களுக்கும் கண்டிப்பா வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.